சங்கு ஆ நான் வெளில போயிட்டு வரேன். பெண்ண நான் கடையை பார்த்துக்கணுமா? ஆமா. அதானப்பா எப்போ பார்த்தாலும் நீயே வெளியில போற. இந்த கடையை நம்ம 2 பேர்த்த நம்பி தான் மணி நான் பார்த்துக்க சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்கா? சரி, அதுக்கு என்னங்கிற? இன்னைக்கு நான் வெளியில போறேன், நீ கடையை பார்த்துக்கோ. வண்டி சாவி கொடு. பை பாய். என்ன வேலைன்னு கேட்காம போற? எப்பா அதெல்லாம் நீ தான் முன்னாடி சொல்லியிருக்கணும். சரி சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, அண்ணனோட வீட்டுக்கு போயிரு. அங்க 4 சில்வர் கட்டி வச்சிருக்காரு. ஓகே, அதை தூக்கிட்டு நம்ம 2வது கடை இருப்பது அதுல கொண்டு வந்து கொடுத்துரு. எவ்வளவுதானே? இந்த போயிட்டு வரேன். இரு 2வது கடைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு 70,000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணு. சரி ஓகே. அப்புறம் இங்க நீ கடைக்கு கட்டி கொண்டு வர பத்தியா, அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க 2 மூட்டை சில்வர் பட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நம்ம குடோன்ல கொடுக்கணும். அப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, குடோன்ல ஆசிட் தீர்ந்து போச்சு. எப்பா நிப்பாட்டுப்பா, இந்த சாவியை புடி. ஏன்டா புடி, நீ எப்ப எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் கடையில இருக்கேன் போ. நீ தான் எப்பா ஒரு வேலை கொடுத்தா பரவாயில்ல, 1000 வேலை கொடுத்தீங்கன்னா மனுஷன் எப்படிப்பா பாக்குறது? இல்ல அண்ணன் சொன்னாரு. எப்பா அண்ணன் யாரும் சொல்லுவாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீ முதல்ல கிளம்பு போ. ஷோரா? எப்பா நீ சொல்ற வேலையெல்லாம் பார்த்தோம்னா சோறு சாப்பிட முடியாதுப்பா. கிளம்பு பஸ். நீ ஓகே. வாட்ஸ் திஸ் ப்ரோ?